அப்பாவாக போற சந்தோஷத்துல இந்த சின்னையா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல. குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஈசு, நீ ஏன் ஏதோ தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல. பாத்தியா பாத்தியா, உன் சின்னையா கிட்டயே மறைக்கிறிய. என்னன்னு சொல்லி ஈசு, சொல்லுங்க. அது ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அதான் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீ இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? நான் நம்ம குழந்தைய ஒரு அப்பாவா எப்படியெல்லாம் நான் பாத்துக்க போறேங்கிறத இனிமே தான் நீ பார்க்கவே போற. ஈசு, இப்ப கூட நம்ம குழந்தைக்காக தான் நான் வெளியவே போயிட்டு இருந்தேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டான் டாடன். என்ன சின்னையா, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? என்ன ஈசு இப்படி கேட்டுட்ட? நமக்கு பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி கருவாப்பைய மாதிரி கருகருன்னு இல்லாம ஒன்ன மாதிரி செக்க செவேல் ரோசா பூ மாதிரி இருக்கணும்னா குங்குமப்பூ தான் சாப்பிடணுமாமே. மார்க்கெட்ல ஒரு அக்கா சொன்னாங்க. அதனாலதான் உனக்காக போய் தான் இந்த குங்குமப்பூவே வாங்கி வந்தேன். இது விலை கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் இத 3 வேளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. குழந்தை அப்படியே தங்கம் மாதிரி சும்மா தக்க 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 தக்கன்னு மின்னணும். என்ன சொல்ற ஈசு? சின்னையா, இதெல்லாம் இப்ப சாப்பிடக்கூடாது. இன்னும் நாம டாக்டர் கிட்டே செக்கப்க்கு போல. இப்போ 45 நாள் உயிர் தான். இன்னும் நாள் போகணும். 3 மாசம் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பால்ல இத கலந்து சாப்பிடணும். அதுக்குள்ள ஏன் இத வாங்கிட்டு வந்தீங்க? என்ன ஈசு இப்படி சொல்ற? அதான் சொன்னனே, குழந்தை ரோசாப்பூ மாதிரி சக்கசவேல்னு பிறக்கணும்னு. அதான் உன்ன மாதிரி.